அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. இது இப்போ ஒரு இன்ஜினியர் கூட பேசினாரு. ஏன்னா தமிழ் மருத்துவன்றது கரெக்டா வருது. அப்போ இதுதான் தமிழ் மருத்துவமா இருக்கணும் அப்படின்றது கரெக்டா ப்ரூஃப் ஆகுது. அது சரி. இப்ப காலையில ஒரு இன்ஜினியர் பேசினாரு, ட்ரிபிள் இன்ஜினியர். அதெல்லாம் அந்த காணொளி பாருங்க, யூடியூப்ல இருக்கு, அதெல்லாம் பாருங்க. சரிங்க. அவரு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஏதோ கல்லூரியில பேராசிரியர், ஏதோ ஆசிரியர் ஏற்படுத்தாரு, ட்ரிபிள் முடிச்சுட்டு. அவரு பாரு, அவரு நேரடியா ஸ்கிரீன்லயே அவர் என்ன செய்யறாரு ஸ்கிரீன்லயே பண்ணாரு. ஸ்கிரீன் ஓபன் பண்ணி டைரக்டா அவரு ட்ரிபிள் வச்சிருக்காட்டி அந்த எலக்ட்ரானிக்ஸ்லயே நிக்கிறாரு. அந்த எலக்ட்ரானிக்ஸ் தானே அந்த தோல்வி அடையுது. ஆமா ஆமா. அப்புறம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டாரு. அப்புறம் அவர் என்ன நினைக்கிறார், கிராஃபைட்னா உள்ள ஈயம் கலந்துருக்குன்னு நினைக்கிறாரு. அது பேரு லெட்னு தப்பா பேர் வச்சுட்டானுங்க. அதாவது கிராஃபைட்டுக்கு லெட்னு, பென்சில் லெட்னு சொல்றான். பென்சில் லெட் சொல்றது அடிப்படையில் தப்பு. லெட்னா ஈயம் சொல்லுவாங்க. அதனால வந்து அப்படி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மீனிங் அப்படி புரிஞ்சுட்டாரு. ஆமா, 16ஆம் நூற்றாண்டுல தப்பு. அந்த வெள்ளைக்காரன் தான் தப்பா. அதுக்கப்புறம் தான் கிராஃபைட்னு பேர் வச்சாங்க. என்னது கிராஃபைட்னு பேர் வச்சிருக்காங்க. ஈயங்கிறது வேற, கார்பன்ங்கிறது வேற. இவன் அது லெட்னு நினைச்சுக்கிட்டு அதுல ஈயம் கலந்து அந்த தண்ணிக்குள்ள எரியறத பார்த்து அதான் போட்டுருந்தா. படிச்சு பாத்தீங்களா? தண்ணிக்குள்ள எரியறத பார்த்து தப்பு தப்பா அவரு அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து பீட்டா டிகன் தெரியாது இல்லையா? பீட்டா டிகன் தெரியாது. நீங்க சொன்னாதான் தெரியும். ஆமா, அப்ப உங்களுக்கு பீட்டா டிகன் தெரியாதனால அவர் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்காரு. எலக்ட்ரானிக் வேலை தான் பண்றாரு. எலக்ட்ரானிக் ப்ரொஃபஸரா தான், எலக்ட்ரானிக் பேராசிரியர் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் அவர் கூப்பிட்டாரு. ஏன்னா இது செய்யலான்னு இருக்கிற, இது எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னாப்புல. 1.5 மணி நேரம் பதிவு பண்ணியிருக்கேன். விட்டு விட்டு விட்டு. அப்புறம் அவர் சொன்ன முதல்ல 2 வாங்கி செய்யுங்க, செஞ்சுட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் கிராஃபைட் பத்தி தப்பான புரிதல். கிராஃபைட் பத்தி தப்பான புரிதல். 2010 வரைக்கும் கிராஃபைட் பத்தி யாருக்கும் தெரியாது. கிராஃபைட்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. நோபல் பரிசு வாங்குற வரைக்கும் உலகத்துல எவனுக்கு தெரியாது. லெட் நினைச்சுக்கிட்டே அது என்ன ரூல் பென்சில் கேவலம் நினைச்சிருக்காங்க. அதுதான் இனிட்டு மாட்டிடுது. இனிட்டு அதாவது என்ன நினைச்சிருக்காரு இந்த கிராஃபைட். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அவர் நல்ல பாவம் என்ன தெரியுங்கப்பா. நாமளும் பேசி பேசி உங்களுக்கு புரிய வச்சுங்காட்டுதான் உங்களுக்கு புரியுது. கிராஃபைட் பத்தி எந்த விஞ்ஞானிகளுக்கு இது வரைக்கும் தெரியாதுங்க. கண்டிப்பா 2010 தான் கிராஃபைட் அதுதான் பயங்கரமான பிரபஞ்சம். அதுதான் குவாண்டம் கேரக்டர் இருக்குதுன்னு 2010 நோபல் பரிசு வாங்கின காட்டி தான் இப்பதான் கொஞ்சம் கிராஃபைன் பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. கிராஃபைன் பேட்டரி தயாரிக்கிறது எப்படின்னு இப்பதான் சிந்திக்கிறானுங்க. ஆனா அது நம்ம மின்சாரத்தையே தயாரிச்சு கொடுக்குதுன்னு அவங்க அப்போ என்ன பண்றானுங்கன்னா, அது பேட்டரி மாதிரி பவரை சேமிக்கிறதுக்கு தான் பண்றத தவிர அது மின்சாரத்தை உற்பத்தி பண்றது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சரி, இது ரொம்ப கசகசன்னு இருக்குதுங்க. சத்தம் பயங்கரமா இருக்கு. அப்புறம் பேசலாம்.